அன்பானவர்களே, நம்மில் நம்மில் என்ன நம்மில் உலகிலே ஆமாம் எல்லோருமே நம்ம பாரதிய ரொம்ப பெருமையாக பேசுவோம். ஆமாம் தானே? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இல்லை இல்லை. ஆமாம், அவருடைய அந்த கவிதைகள் ஆகட்டும், அல்லது அவருடைய குணாதிசயம், அவருடைய தைரியம், ஆ, பா பெரிய ரொம்ப அவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது, அறியாதவர்களும் இருக்கலாம். ஆனால் அந்த துணிச்சலும், அந்த பெருமையும், அந்த புதுமைத்துவமும் இனிமேல் யாருக்கும் வரப்போகிறது இல்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கூட உண்டு. ஆமாம், காசியில் சுற்றிக்கிட்டே இருந்தார், கஞ்சா குடிச்சிக்கிட்டே இருந்தார், அவர் என்ன பெரிய கவிதை, பெரிய கவிதை அப்படி இப்ப நான் சிலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரௌத்திரம் கொள். ரௌத்திரம் மீன்ஸ் வாட்? ரௌத்திரம் கொள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, ஒரு துணிச்சல். ஆமாம், பசி பட்டினி வறுமை பா 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 ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஃப்ரெஞ்சு நாட்டில் அங்கே புதுச்சேரி அவர் படாத துன்பங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை. சரி, ஆமாம், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. மாபெரும் சிந்தனையாளர். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ குற்றுமையானதாக இருந்தது. எல்லாரும் பேசுவாங்க, வா பாரதி 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 பாரதினாங்க. 10 நயா பைசாவுக்கு கூட பாரதி, 10 10 10 சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க கூட பாரதியை பற்றி பேசுவான். சரி, அதை விட்டுருங்க. நான் இன்றைக்கி பேச போகிறது பாரதியை. ஆமாம், பாரதியை ஒரு துணிச்சல் மிக்கவனாக, ஒரு கவிஞனாக, ஒரு மாபெரும் சிந்தனையாளனாக மாற்றியவர் பற்றி தான் பேச போகிறேன். செல்லம்மா, பாரதியின் மனைவி செல்லம்மா. வாங்க அப்படியே போகலாம், உள்ளே போகலாம். பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலன்னா அவங்கள என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாதையும். பட் எனக்கு பாரதியை விட செல்லம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செல்லம்மா இல்லைன்னா பாரதியே இல்லை. ஓகேவா? அப்படி போகலாம், உள்ள போகலாம். சரி, அப்படியே உள்ள போகலாங்களா? அருமையான ஒரு மாகவி, சரிங்களா? அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வரும் ராமநதி, ஜம்பு நதி என்ற 2 நதிகள் வளம் சேர்க்கும் அழகிய ஊர் கடையம். கடையம்தான் இங்கே ரொம்ப முக்கியம். கடையம் ஏன் ரொம்ப முக்கியம்னா, செல்லம்மா பிறந்த ஊர். ஆமாம், எங்கடா அந்த இது கேமரா வச்சு அப்படியே அது மேலே அப்படியே இந்த ஆள் வீடியோ ஓட்டுவான். ஆமாம், அப்படியே சிலருக்கு படிக்க முடியும் அப்படின்னு கருத்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை அப்படியே அந்த எழுத்து மேலேயே வச்சு அதை அப்படியே அந்த ஆமாம் லென்ஸு வழியாக போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி, அப்படியே நம்ம படித்து சொல்லிவிடுவோம். ஏன் மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடாதா அப்படி கேட்குறியா? அதுக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிறான். மனப்பாடம் பண்ணிவிட்டு அதில் ஒரு உண்மையை மட்டும் வச்சுப்பான். 10 கற்பனை வார்த்தைகளையும் என்ன 10 கற்பனை வார்த்தைகள், 10 கெட்ட வார்த்தைகளையும் சேர்த்து உண்மையை பொய்யாக்கி சொல்லுவான் மேடை பேச்சாளன். அவங்ககிட்ட எங்கிட்டலாம் வராது. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சிருக்கார் ஜான் பாஸ்கோ. போகிறோம் வரோம், அவன் பேர் கேட்டான்னு இருக்கிறது இல்லைப்பா. அங்கே இருப்பானுங்க, வெள்ளை வேட்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சிலர் இருப்பான், பேருக்கிறெல்லாம் வைப்பானுங்க. ஆமாம், எவனுக்கு பிறந்ததோ அவன் பேர் வைக்கிறான், இல்லை அவனுக்கே பிறந்ததோ அவன் பேர் வைக்கிறான். நம்ம அப்படி இல்லை, எங்கள் அப்பா எனக்கு பெயர் வைத்திருக்கிறார், என் பெயர் ஜான் பாஸ்கோ. ஜேம்ஸ் பாண்ட் சொல்லுவேன். ஜேம்ஸ் பாண்ட் என்ன பார்த்துருக்கீங்களா? ஆமாம், 007 அது பாப்பார் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் ஒரு உந்துதல் இருக்கணும். யாயோ பேர் அது
அது எவனே வழியில் போகிறவன் வரவன்லாம் கூப்பிட்டு அவன் வாந்தி அந்த குழந்த மேலேயே எடுக்குது. அவர் பேர் வைப்பாராம் மூஞ்சியும் மகரையும் சன்னியனுங்க, தரித்திரம் பிடிச்சவனும். இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்சவன் இந்த நாட்டில் தான் ஆகியிருக்கான், ஃபாரின்லாம் கிடையாது. சரி விடு, ஃபாரின்லலாம் ஒரு பொருள், ஒரு புஸ்தகம், ஒரு பிளேனு, அவன் எதை கண்டுபிடிச்சான்னா அதை பேராக வச்சுட்டு போவான். சரி அதை விடு, அதை பற்றி அவங்ககிட்ட பேசுவோம். என்ன வரப்போகுது? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உங்ககிட்ட போய் அதை பற்றி நான் பேசுகிறது தப்பு தான். சரி விடு. இப்போ கூட செல்லம்மாவை பற்றி நான் தெரிந்து கொண்டதை சிலர் தெரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்ட்டுன்னு சிலர் எழுதி வச்சுருக்காங்க. அதை நான் படித்து சொல்கிறேன். நீ படிப்ப, கேட்ப, புரிஞ்சுப்ப, உணர்ந்துப்ப. என் கடமை, நாம் கடமை செய்தல் வேண்டும். கீதாச்சாரம் மாதிரி என்னது, கடமையை செய், பலனை எதிர்பாராது. அவ்வளோதான் நம்ம வேலை. அதை தான் நான் செய்கிறேன். நீ பார்த்தா கேட்டா கேளு, போனால் போயிட்டே இரு. ஆமாம், ரைட்டா? நான் அப்படி தான். நீ எப்படி கேவலமோ அதே மாதிரி நான் மகா உன்னதம். நான் இப்படின்னா நீ அப்படி. அவ்வளோதான், போயிட்டே இரு. அவ்வளோதான். ஏன் அவ்வளோ காண்டா பேசுகிறேன்னா, அவ்வளோ கோபம். படிப்பறிவு இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல், சிந்தனை, ஒழுக்கம், கட்டுப்பாடுகள், திட்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு ஷாக்கடை அவங்ககிட்ட இந்த அளவுக்கு நான் பேசுகிறதே அதிகம். கட்டடா வாட். சரி கிளம்பு. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி ஒரு ராமநதி, ஜம்பு நதி என்ற 2 நதிகள் வளம் சேர்க்கும் அழகிய ஊர் கடையம். தென்காசிக்கும் அம்பா சமுத்திரத்திற்கும் இடையே உள்ள கடையத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில் நித்திய கல்யாணி வில்வவனநாதர் ஆலயம். என்னது? எங்கேயும் அழகிய ஊர் கடையம். தென்காசிக்கும் அம்பா சமுத்திரத்திற்கும் இடையே உள்ள கடையத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோவில் நித்திய கல்யாணி வில்வவனநாதர் ஆலயம். ஓகேவா? ஸோ இந்த நித்திய கல்யாணி வில்வ வனநாதர் ஆலயம், இந்த ஊரின் பெருமையை பற்றி பேசும்போது, இந்த ஊருடைய பெருமையை பற்றி பேசும்போது யாரை மறந்துடக்கூடாது? பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் பிறந்த ஊர் என்பதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. எப்படி சொல்லாமல் இருக்க முடியாது? ஸோ பாரதி சிலையாக எல்லா இடங்களிலும் தனித்து நிற்க, பாரதிக்கு எல்லா ஊர்லேயும் சிலை இருக்குப்பா, தனித்து நிற்கிறார். ஆனால் தன் மனைவி செல்லம்மாளின் தோள் மீது பாரதி கை போட்டு நிற்கும் சிலை இருக்கும் ஒரே ஊர் கடையம். ஆமாம், எவ்வளோ ஒரு அற்புத செயல்! பாரதி தன் மனைவி செல்லம்மாள் மீது தோள் மீது கை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலையை அல்லவா ஊர் முழுக்க, உலகம் முழுக்க எல்லா சந்து பொந்துலெல்லாம் வச்சுருக்கணும். வைக்க மாட்டானுங்க. ஆமனுங்க. ஆமாம், எப்படியா வைப்பான்? கருப்பு கரசி யார் அப்படின்னு போய் கேட்டால் கருணைக்குன்றான். டேய், கருப்பு கரசி யாரா? நான் தாண்டா கேட்குறேன், கருப்பு கரசி யாரா? கண்ணகி. அப்போ மொண்டாட்டி மானங்கட்டவனுங்க. சரி, அவனுங்களோடு மானங்கட்டவனுங்களை பற்றி நமக்கு என்னப்பா பேச்சு இல்லை? அப்போது பாரதி சிலையாக எல்லா இடங்களிலும் தனித்து நிற்க, தன் மனைவி செல்லம்மாளின் தோள் மீது பாரதி கை போட்டு நிற்கும் சிலை இருக்கும் ஒரே ஒரு கடையம். சரி, கடையம் நல சங்கத்தின் தலைவரான கல்யாணி சிவகாமிநாதன். யார்? கல்யாணி சிவகாமிநாதன் பாரதியுடன் செல்லம்மாள் இருக்கும் சிலையை வைக்க வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக, 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, ஒரு 10 ஆண்டுகளாக அந்த மாதிரி பாரதி செல்லம்மா மீது தோள் மீது கை போட்டு இருக்கிற மாதிரி 10 ஆண்டுகளாக பல கூட்டங்களில் வற்புறுத்தி என்னது வந்திருக்கிறார். யார்? பாரதி செல்லம்மாள் இருக்க சிலையை வைக்க வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக பல கூட்டங்களில் வற்புறுத்தி வந்தேன் என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? கல்யாணி சிவகாமிநாதன். ஓகேவா? ஸோ அப்படி 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி கூட்டத்தில் பேசிக்கிட்டு வராரு. அது பாரதியின் 125வது பாரதியின் 125வது
மன நாளான 2022. எப்போது? 2022. தட் மீன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஓகேவா? 2022 ஜூன் மாதம் 27ஆம் தேதி. ஓகேங்களா? 27ஆம் தேதி சேவாலயா மூலம் சாத்தியமானது. சேவாலயாவின் மூலமாக சாத்தியம் ஆனது. யாருடைய முயற்சியில்? கடையம் நலச்சங்கத்தின் தலைவரான கல்யாணி சிவகாமிநாதனுடைய முயற்சியால். சரி, ஓகேவா? சாத்தியமானது என்கிறார். சரி, கடையத்தில் பாரதியின் நினைவுகளையும் செல்லம்மாளுடன் பாரதிக்கு ஏன் சிலை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு ஏற்படு என்பதையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். இந்த சிந்தனையானது எண்ணமானது எப்படி வந்தது என்பதை பற்றி நம்மோடு இப்போது அவர் என்ன பண்ண போகிறார்? பகிர்ந்து கொள்ளப் போகிறார். பாரதியார் 14 வயதில் செல்லம்மாளை 1897ஆம் ஆண்டு, இந்த ஆண்டை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஆமாம், பாரதியார் 14 வயதில் பாரதியார் 14 வயதில் செல்லம்மாளை, சரியா, 1897ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு பிறகு புதுச்சேரிக்கு சென்று அங்கிருந்து அவர் வெளியே வந்தபோது அவரை 3 ஊர்களில் இருக்கலாம் என்று அரசு உத்தரவு இட்டு இருந்தது. ஒரு 3 ஊரில் பாரதி நீ இருந்துக்கோ அந்த மாதிரி. ஏன்னா அவர் ஒரு புரட்சி கவிஞர் அல்லவா? ஸோ அவருக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இருந்தது அரசாங்கத்தால். இப்போ அவர் ஒரு 3 ஊரில் நீங்கள் இருந்துக்குங்கோ அப்படின்றாங்க. அவரை 3 ஊர்களில் இருக்கலாம் என்று அரசு உத்தரவு இட்டு இருந்தது, பிரிட்டிஷ் அரசு. சரிங்களா? அதில் ஒன்று கடையம் செல்லம்மாளின் சகோதரர் அப்பாதுரை அவர்களும் சுதந்திர வேட்கை உடையவர். யார் சகோதரர்? யாருடைய சகோதரர்? செல்லம்மாளுடைய சகோதரர். அவர் பெயர் அப்பாதுரை. ஸோ அப்பாதுரை அவர்களும் சுதந்திர வேட்கை உடையவர். பாரதியாரை கடையத்துக்கு அழைத்து வந்தவர். பாரதியாரை எங்கே? கடையம். யாருடைய ஊர்? செல்லம்மாவுடைய ஊர். ஓகேங்களா? செல்லம்மாவுடைய ஒரு ஊருக்கு அழைத்து கொண்டு வருகிறார். சரிங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் தான் 1919 முதல் 1920 வரை பாரதி இங்கு இருந்திருக்கிறார். ஸோ அழைத்து வந்தவர். ஸோ அவர் தான் என்னது 1919 முதல் 1920 வரை பாரதி இங்கு இருந்திருக்கிறார். இந்த எத்தனை? குறைந்தபட்சம் 19லேருந்து 20. தட் மீன்ஸ் ஒரு வருடம் எங்கே இருந்திருக்கிறாரு பாரதி? கடையத்தில் செல்லம்மாளுடைய ஊரில் இருந்திருக்கிறார். இதற்கு உதவி புரிந்தவர் யாருன்னா செல்லம்மாவுடைய சகோதரர் அப்பாதுரை. சரிங்களா? கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. யாராவது கேட்டால் சுருக்கமாக 4 வரியில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் இது சின்ன கிராமம். ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளுக்கு மக்கள் அனைவரும் பயந்திருந்த நேரம். ஆமாம், எல்லா மக்களும் பயந்திருந்த நேரம் பிரிட்டிஷ்காரங்களுடைய கெடுபிடிகளுக்கு. சரியா? ஸோ பயந்திருந்த நேரம். அதனால் இங்கு இருப்பவர்கள் யாரும் அவரிடம் பேசவே இல்லை. அதனால் அங்கே இருந்தவங்க யாரும், ஏன்னா பாரதி புரட்சி கவிஞர் ஏற்கனவே இதுக்கு தண்டிக்கப்பட்டவர் இல்லையா? அதனால் யாரும் பாரதியுடன் பேச்சுவார்த்தை வைத்து கொள்வது இல்லை. ஸோ இங்கு இருப்பவர்கள் யாரும் அவரிடம் பேசவே இல்லை. நாம் பேசுவதால் அவருக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்து விடுமோ? நாம் பேசுவோம், அவங்க பேசுகிறதுனால இவருக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோ, விடுமோ என்பது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். என்ன காரணம் சரியாக சொல்லப்படவில்லை. என்பதும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். செல்லம்மாவின் வீடு பெருமாள் கோயிலுக்கு முன்பக்கத்தில் இருந்தது. பெருமாள் கோயிலுக்கு முன்பக்கத்தில் இருந்தது. அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகம் என்பதால் பாரதியாரை பாதுகாப்பாக பெருமாள் கோயில் மாட வீதிக்கு பக்கத்தில் வடக்கு புறமாக ஒரு வீட்டில் வைத்திருந்தார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா. சரி, அவருக்கு எதுவும் தொல்லைகளோ ஆபத்தோ அரசாங்கத்தாலோ வேறு அவராலோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் அந்த வடக்கு வீதியில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அப்போ சுற்றுப்பட்டு கிராம மக்கள் தன் கணவரை அந்நியராக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் செல்லம்மாள் அவரை அரவணைத்து கொண்டதுடன் அவர் எழுதிய மொத்த கவிதைகளையும் பாதுகாத்து வைத்திருந்தார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா தன்னுடைய கணவரை பாரதியை. அப்போ செல்லம்மாளுக்கு ஒரு பக்கம் ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட பாரதி எழுதி வைத்திருந்த அந்த கவிதைகளை எல்லாம் ரொம்ப பத்திரப்படுத்தி ரொம்ப 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 அது எந்த ஒரு சாதாரணமாக வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாகிரதையாக என்ன பண்ணுறாங்க. செல்லம்மாள் அந்த
அவரை அரவணைத்து கொண்டதுடன் அவரை ரொம்ப அரவணைத்து மீன்ஸ் அன்பு எல்லாமே பாசம் எல்லாமே அரவணைத்து கொண்டதுடன் அவர் எழுதிய மொத்த கவிதைகளையும் பாதுகாத்து வைத்திருந்தார். எவ்வளோ பெரியவர்! இங்கே இந்த இடத்துல யாருங்க யார் எழுதி அப்படியே கத்தி போட்டுருக்கோம். நான் ஒன்றா எழுதி போட்டிருக்கோம். வண்டி வண்டியாக கிடக்குது என் வீட்டில். வண்டியாக அவங்க பார்த்தாலும் எழுதி கடாசி விட்ருவேன். அது எங்கே கிடக்குது, என்ன கிடக்குது, என்னத்தை எழுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த பாதுகாத்தது யார்? அதை பத்திரப்படுத்தினது யார்? அதனை அரவணைத்து கொண்டது யார்? செல்லம்மாள். ஆக நான் பாரதியை விட செல்லம்மாளையே சிறந்தவள் என்பேன். என் கண்ணோக்கில் ஒரு சிறந்த பெண் ஒருவள் இருக்கிறாள் என்றால் அது பாரதியாரின் மனைவி செல்லம்மாளை மட்டுமே நான் சொல்வேன். என் மனைவியை பற்றி வேண்டுமானால் அவள் எனக்கு சேவை செய்கிறாள் என்று சொல்வேனே தவிர ஒட்டுமொத்த மாபெரும் ஒரு சிந்தனையாளனுக்கு மனைவியாய் வாய்த்தாலே செல்லம்மா அவள் சிறந்தவள். அதுக்கப்புறம் தான் எந்த பெண்ணுமே சிறந்தவள். அவை என் கொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, ரைட்டா, ஓகே. அதை விட்டு அதை பற்றி பேசிங்கன்னா வரப்போகுது என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போவதில்லை இந்த நாதாரி மக்களுக்கு. சரி, ஓகே. அப்போது அந்த பாதுகாத்து வைத்திருந்தார் செல்லம்மா. இல்லை என்றால் பாரதியாரின் கவிதைகள் கிடையாது. எழுதுகிறான் பாரு ஒரு கவிஞன் செல்லம்மா. நான் சொல்கிற மாதிரி தான் அவனும் சொல்கிறான். வேறு எவனும் சொல்ல. பாரதியாரை பற்றி அவனுக்கே தெரியும். அவர் ஃபோட்டோவை பற்றி பொழப்பு நாட்டுற எச்ச பசங்க திருட்டு ராஸ்கல் திருட்டுங்கெல்லாம் சுட்டு கொண்டுணும்பா. ஆமாப்பா, துட்டுக்கும் காசுக்கும் திருட்டு ராஸ்கல்ஸ். அதுவும் பாரதி ஃபோட்டோவை, இந்த எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துவானுங்க, அண்ணா ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துவானுங்க, ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துவானுங்க. இப்படி யார் பெரியார் காமராஜர், ஐயா பாரதி ஃபோட்டோவையும் போட்டு பழப்பு நடத்துகிறானுங்கப்பா. சி, எவ்வளோ கேவலமான இழி மக்கள். இயற்கை ஏன் இவனை கொள்றதில்ல, இவனை சாவு அடிக்கிறதுல, இவனுக்கு பேரிடல் கொடுத்து நிலநடுக்கத்தில், சுனாமியில், எரிமலையில் இவனை கொள்றதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் சொந்தமாக கேட்கிறேன். இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஃபோட்டோ வச்சு ஏமாற்றி தின்ற ராஸ்கல்ஸ் நான் செத்துருவான். ரொம்ப கூடிய விரைவில் அது நடக்கும். சரி, அதை விட்டுருவோம். சாவறதுக்கு முன்னால் செல்லம்மாளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாவுங்கள், ஓகேவா? ஸோ அப்போ ஆமாம், செல்லம்மாள் இல்லை என்றால் பாரதியாரின் கவிதைகள் கிடையாது. அப்படி தான். அப்பேற்பட்ட பெண்மணி பலரால் நினைவு கூறப்பட்டாலும் பெரிதாக பாராட்டப்படாத நிலையில். இங்கே பாராட்ட தெரியாது. அவனுக்கு திருட்டு இஞ்ச பயலோ பயனுவா, இன்னும் எப்படிப்பா பாராட்டுவான்? திருட்டு எச்ச நாய். பீல 10 ரூபா வளர்ந்து அதை எடுத்து தொடச்சிட்டு ஜோபியில் போட்டு தின்ற நாய் போய் செல்லம்மாவை பற்றிலாம் பேசுவானா? ஸோ பாராட்டப்படாத நிலையில் பாரதியுடன் செல்லம்மாளுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்ற வேட்கை என்னை ஆக்கிரமித்தது. எவ்வளோ நாளா? 10 ஆண்டுகள், 10 years. 10 ஆண்டுகள். யார் மனதில் அவருக்கு அவங்க பேர் என்னது இங்கே எழுத வரல. சிலையாக எல்லா இடங்களிலும் தனித்து நிற்க அந்த அதோ இருக்க கடையம் நலச்சங்கத்தின் தலைவரான கல்யாணி சிவகாமிநாதன் 10 years பாரதி செல்லம்மா தோல் அப்படி கையை போட்டாடி சும்மாடி அப்படி நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலை. நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கார். அந்த மாதிரி வைக்க வேண்டும் என்ற வேட்கை என்னை ஆக்கிரமித்து இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களை போன்றவர்கள் அந்த இடத்தில் பாரதியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அந்த நேரத்தில் சேவாலய முரளிதரனுக்கும் தும்மல் வருது. ஆமாம், பாரதியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அந்த நேரத்தில் சேவாலயா முரளிதரனும் அந்த இடத்தில் பாரதியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நினைத்தபோது நான் அவரிடம் பாரதியாருக்கு என்னது ஓகே, நான் பாரதியாருக்கு செல்லம்மாளுடன் சேர்த்து சிலை வைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்தேன் என்றார். அந்த வைக்கிற சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை
யார் விடும் அவர் வீட்டு மனிதன்கிட்ட அவர் வந்து என்ன பண்ணுறாருங்க வைக்கிறாங்க. சி திஸ் போர்ட் இஸ் ரைட். ஓகே, அப்புறமா பார்த்து கீழே என்ன எழுதியிருக்குன்றது நான் படிக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம மேலே சப்ஜெக்ட் கூட போவோம். ரைட்டா. ஸோ சிலை வைப்பதற்கு முன்பு ஏற்பட்ட அனுபவம் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சேவாலயா முரளிதரன். இது வந்து ஒரு பேட்டி. இந்த புஸ்தகத்தில் இருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன். இது ரீசன்ட்லி இப்போது வந்து ஆமாம், இந்த புத்தகம் வந்து 2024 வருடம் அந்த புஸ்தகம் தான். தீபாவளி மலர் இந்த புஸ்தகத்தில் வந்திருக்குது இந்த ஆர்டிக்கல். அதை தான் நான் உங்களுக்கு படிச்சுட்டே இருக்கேன். ஆதாரம் இது தான். ரைட்டா, நான் சொன்ன பேசவில்லை. ஓகேவா. ஸோ சிலை வைப்பதற்கு முன்பு ஏற்பட்ட அனுபவம் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சேவாலயா முரளிதரன். 11 வயதில் பாரதியாரின் கவிதை நூல் ஒன்றை பள்ளி தோழனின் வீட்டில் பார்த்ததும் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. எப்போது? 11 வயதில் பாரதியாருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பாரதியாருடைய தோழன் வீட்டில் பார்த்ததும் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆமாம், சரஸ்வதி வந்தனம் என்று தலைப்பிட்ட கவிதையில் சரஸ்வதி பூஜை அன்று கல்வி கடவுளை வணங்குவது எப்படி என்று பாரதியார் கூறியிருந்தார். சரஸ்வதி பூஜை அப்போது சரஸ்வதி பூஜை சரஸ்வதி படிப்பு அது சம்மந்தமான ஒரு பூஜையில் வந்து சரஸ்வதி பூஜை அப்போது என்ன வந்து எழுதியிருக்கிறாரு, கல்வி கடவுளை வணங்குவது எப்படி என்று பாரதியார் கூறியிருந்தார் அந்த கவிதையில். ஸோ மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் மந்திரத்தை சஸ்டைன் அது முணுமுணுக்கிறது அதான் முணுமுணுத்து அடுக்கி அதன் மேல் ஆமாம் அது மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் என்று தொடரும் பாடலில் அண்ணா 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 என்னது அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். நான் வரி பாருங்க, என்னது அன்னையாயினும், அன்னம் மீது வாட் உணவு புண்ணியம் கோடி, அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். ஒரு ஏழைக்கு சோத்தை கொடுப்பது, சோறு கொடுக்கறது கூட படிப்பு கொடுக்கறது, அறிவு கொடுக்கறது, கல்வி கொடுப்பது. கோடி புண்ணியம் என்பது கோடி, அதான் புண்ணியம் கோடி என்கிறார். ஒரு ஏழைக்கு சொத்தை விட படிப்பு முக்கியம் என்கிறாங்க. இங்கே படிக்காத நாய்ங்க, திருட்டு ராஸ்கள். படிக்காத நாய் கூட படித்தவனை ஏமாத்துது, படித்தவன் நாய் கூட படிக்காதவனை ஏமாத்துது. புறம்போக்கு நாய்ங்க, படிக்காத நாய்ங்க, நாய்ங்க, இன்றைய நாய்ங்க. ஸோ அவர் என்ன பாடுறாங்க இப்போது, அவ்வளோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே எப்படி அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். படிப்பு, கல்வி, அரண், ஒழுக்கம், ஆட்டிடியூட், பண்பு, பணியாளன் அத்தனையும் இருக்குதுப்பா கல்வியில், அத்தனையும் இருக்குது கல்வியில் என்று இருந்தது. பாரதியார் கவிதைகளை அன்றுதான் முதல் முறையாக படித்தேன் என்றாலும் அப்போதே ஒரு பொறி எனக்குள் எழுந்தது. யாருக்கு? அவருக்கு. என்னுடைய வாழ்நாளுக்குள் என்னால் முடிந்த அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்க உதவ வேண்டும் என்று நினைத்தேன். இந்த ஆர்டிக்கலை எழுதுகிறவர் என்ஜினியரிங் படித்து முடித்து ஐடி நிறுவனம் ஒன்று வேலைக்கு சேர்ந்த பிறகு கல்விக்காக ஒரு சேவை நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து 1988 சேவாலயா நிறுவனத்தை தொடங்கி பாலமுரளி தொடங்கி படிக்க இயலாத பிள்ளைகளுக்கு பலருடன் சேர்த்து உதவ தொடங்கினேன். ஓகேவா. இன்று தென்னிந்தியா முழுக்க 30 கிளைகளுடன் 36 ஆண்டுகளை கடந்து இதுவரை 8 லட்சம் பேரின் கல்விக்காக உதவி இருக்கிறேன். கிராப் மேன், ஹேட்ஸ் அப். அவருக்கு கையெழுத்து கும்பிடுங்கப்பா. கடவுளை கண்டு தெரியாத கடவுளை திருட்டு அதெல்லாம் கும்பிடுங்க. யாரை கும்பிடணுமோ அவனை விட்டுருவான், எவனெல்லாம் எட்டி ஒதுக்கணுமோ அவன் காலில் போய் விழுந்து கும்பிடுவான் புறம்போக்கு. ஸோ ஓகே. ஸோ இன்று தென்னிந்தியா முழுக்க 30 கிளைகளுடன் 36 ஆண்டுகளை கடந்து இதுவரை 8 லட்சம் பேரின் கல்விக்காக
வா வாட் அ கிரேட் மேன் உதவி இருக்கிறோம். இப்படி நாங்கள் கல்விக்காக உதவுவது தெரிந்து பல ஊர்களிலிருந்து அழைப்புகள் வரும். அப்படி தான் ரவண சமுத்திரத்தில் இருந்து அப்படி தான் ரவண சமுத்திரத்தில் இருந்து கல்விக்காக என் வீட்டை தருகிறேன் என்று ஓர் அழைப்பு வந்தது. நல்ல பெருமாள் என்பவர் தானமாக அளித்த வீட்டில் கல்விக்கான சேவைகள் தொடங்கிய போது அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் பாரதி 2 ஆண்டுகள் செல்லம்மாளுடன் வாழ்ந்த கடையம் இருக்கிறது என்று அறிந்து கடையத்துக்கு சென்றோம். சரியா சென்றேன். ஊரை சுற்றி பார்த்தபோது பாருங்கள், இந்த ஃபோட்டோ சொல்ல நல்லா பார்த்துங்க. ஓகே ஃபைன், நல்லா பார்த்துங்க. நான் கூட கொஞ்சம் க்ளோஸில் கூட காட்டுறேன். ரைட்டா? ஓகே. ஸோ அதாவது இது செல்லம்மா பாரதி கற்றல் மையம், அது ஓகேவா. அதுக்கப்புறம் திறப்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு, அதுக்கப்புறம் கல்யாணி சிவகாமிநாதன், அப்புறம் முரளிதரன், அப்புறம் கடையத்தில் ஊர்வலமாக, அதுக்கப்புறம் அவங்க சிலை, செல்லம்மாளுடன் கூடிய சிலை. ஸோ இப்படியாக இன்னும் கொஞ்சம் தான் படிச்சு விட்றேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நம்ம வேண்டிங்கிட்டலாம் இருக்க முடியாது, பார்த்தே தான் ஆகணும், படித்தே தான் ஆகணும். கேட்டகளுக்காக என்னப்பா எனக்கு என்ன, அவ்வளோதான். நான் அப்படி தான் யாவனையும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏன் பாரதியை மதிக்க தெரிந்த எனக்கு, பாரதியை காட்டிலும் செல்லம்மாளை மதிக்க தெரிந்த எனக்கு உன்னையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் உன்னோட ஒழுக்கம் இல்லை, சிந்தனை இல்லை, அன்பு இல்லை, அறிவு இல்லை, அரவணைப்பு இல்லை, எதுவுமே ஏதோ குப்பையெல்லாம் என்னால் மதிக்க முடியாதுப்பா. ஸோ பாரதியாரும் செல்லம்மாளும் வாழ்ந்த இடம் என்கிற அறிகுறியே இல்லை, அந்த இல்லை. சரி சரி, அந்த ஊர் கடையம். அப்போ அப்படி என்ன ஆகுதுனாக்க, ஊர் பெரியவர்களை விசாரித்து கல்யாணி சிவகாமிநாதனை சந்தித்தேன். பாரதியார் கடையத்தில் இருந்தபோது தன் மகளை அங்கு இருக்கும் சத்திரம் பள்ளியில் சேர்க்க சென்றிருக்கிறார். அங்கிருந்தவர்கள் பெண்களை எல்லாம் சேர்க்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாரதியின் கோபம் உச்சமானது. ஊர் பெரியவர்களை சந்தித்து சண்டையிட்டு தன் மகளை அந்த பள்ளியில் சேர்த்து இருக்கிறார். அந்த சத்திரம் பள்ளியில் கல்வி பயில சென்ற முதல் பெண் பாரதியாரின் மகள்தான். பாரதியாரின் பலரது எதிர்ப்புக்கு இடையில் பாரதியார் பலரது எதிர்ப்புக்கு இடையில் வாழ்ந்ததும் கைதை குட்டியை தோளில் போட்டுக்கொண்டு திரிந்ததும் தன் மனைவி செல்லம்மாளின் தோளில் கை போட்டு நடந்து சென்றதும் அங்கு இருக்கும் அக்கரகார தெருவில் தான். புதுமை பாருங்களா, கழுதையை தூக்கி தோல் மேலே போட்டுக்கின்னு செல்லம்மா தோல் மேலே கை அப்படி போட்டுன்னு அப்படி அப்படி போகுது, அப்படி வருது. அந்த வீராதி வீரன் சூராதி சூரன் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? யார் என்னையா பண்ண முடியும் பாரதி முன்னால்? அதெல்லாம் ஜென்மங்கள் எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒரு அற்புத ஜென்மம். இதுக்கப்புறம் அப்படி ஒரு ஜென்மம் பிறக்கவே போகிறது இல்லை. சரி, அதை விடு. இப்போ அதே தெருவில் செல்லம்மாள் தோளில் கை போட்ட பாரதி சிலையை வைக்க நினைத்தேன். அப்போது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியுடன் சேர்ந்திருந்தது. சிலைக்கான கோரிக்கையை ஆட்சியரிடம் கொடுத்தேன். கலெக்டர் வந்து பார்த்து இடத்தை சொன்னார். ஆனால் அந்த சில மாதங்களில் தென்காசி தனி மாவட்டமாக பிறந்தது. அதனால் பல தாமதங்கள் ஏற்பட்டன. இதற்கிடையில் சாலையில் சிலை வைக்கக்கூடாது, கட்டட வளாகத்துக்குள் வைக்க வேண்டும் என்றார்கள். அதற்காக கடையம் அக்ரகார தெருவில் யாராவது தங்கள் வீட்டை விலைக்கு தருவார்களா என்று கேட்டும் விலை பாரியா சிலை. ஆமாம், எப்பேற்பட்ட மாபெரும் சிந்தனையாளன், புரட்சிக்கவி. அவனுக்கு செலவு வைக்கிறது என்னது, தன்னுடைய மனைவி செலமாளுடன் கூடிய சிலை வைப்பதற்கு தடையான். இங்கன்னா கற்பாம்பூச்சிக்கெலாம் செலவு வச்சுன்னுக்கிறான். கற்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி, கொசுல கொசு 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 அதுக்கெல்லாம் செலவு வச்சுன்னுக்கிறானுங்கப்பா. நோ தடை, நோ தடை. கடலெல்லாம் வைக்கலையா சார்? ஐயோயோயோப்பா, என்ன நாட்டுல ஓடுது கருமம் பிடிச்சவனுங்க. ஸோ இதற்கிடையில் சாலையில் சிலை வைக்கக்கூடாது, கட்டட வளாகத்துக்குள் வைக்க வேண்டும் என்றார்கள். சரி, ஓகே. அதற்காக கடையம் அக்ரஹார தெருவில் யாராவது தங்கள் வீட்டை விலைக்கு தருவார்களா என்று கேட்டேன். கிடைக்கவில்லை. அந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரதி செல்லம்மாள் 124வது ஆண்டு திருமண நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு
எல்லோரும் சமம், பெண் கல்வி முக்கியம், அனைத்து சமூகமும் படிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாருக்கு முந்தைய தலைவராக பாரதியார் வாழ்ந்தார். பெரியாருக்கு முன்பே புரியுதா, பெரியாருக்கு முன்பே கல்வி கல்வி கல்வி, கற்றல் கற்றல் கற்றல். படிங்கப்பா, படிங்க, தயவு செஞ்சு படிங்கப்பா. படித்து உன் குடும்பம் குட்டிகளை நீ காப்பாற்று, ஒழுக்கமாயிரு, சிந்தனை செறிவுடன் இரு, அதற்கு படி, கல்வியை கழு, பாரதியை பார், பாரதியுடைய கஷ்டங்களை அறிந்து கொள், பாரதியுடைய சினிமா படங்களை பார், இல்லை அவருடைய கவிதைகளை படி. ஐயோ தலைவலி உங்கள் கூட. சரி, அப்போது என்னது, அந்த நிலையில் 2021 ஆண்டு நடைபெற்ற பாரதி செல்லம்மாள் 124வது ஆண்டு திருமண விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு, எல்லோரும் சமம், பெண் கல்வி முக்கியம், அனைத்து சமூகமும் படிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாருக்கு முந்தைய தலைவராக பாரதியார் வாழ்ந்தார். பாரதி வாழ்ந்த தெருவிலேயே பாரதி செல்லம்மாளின் அடுத்த மனநாளுக்கு முன்பு சிலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். அன்று பாரதி செல்லம்மாள் உருவ படத்தை கடையம் வீதியில் ஊர்வலமாக எடுத்துச் சென்றோம். பக்கத்து தெருவில் அரசு நூலகம் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. நூலகங்கள் எல்லாம் இடிந்து விழும் நிலையில் கூட இல்லைப்பா, எல்லாம் எரிஞ்சே போச்சுப்பா. இப்போல்லாம் புஸ்தகத்தை பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்குறானுங்க. அது புஸ்தகம் பேர் கூட தெரியாது. இதுக்காகவே புத்தக வெளியீட்டு விழாலாம் நடத்துகிறாயா, ஃப்ரீ கொடுக்கலாம், ஃப்ரீ. இப்போ கூட ஏதோ 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு புஸ்தகம் ஒன்று கொடுக்க போகிறாங்களாம், 250 அந்த புஸ்தகம். ஆமாம், 2 புஸ்தகம் வாங்கினா அவர் கூட கை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, இமேஜ் 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 ஃபோட்டோ 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 ஃபோட்டோ. படிங்கப்பா, படிங்க. ஆமாம், பக்கத்து தெருவில் அரசு நூலகம் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. உடனே ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று நூலகத்தை நானே புதிதாக கட்டித் தருகிறேன், நடுவில் சிலையை அமைத்து கொள்கிறேன் என்று உறுதிமொழி அளித்தேன். விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கு சிலை வைக்க அனுமதி பெற்றேன். 2022 ஆண்டு ஜூன் 27ஆம் நாள் பாரதி செல்லம்மாளின் 125வது மணநாள் அன்று பாரதியின் சிலை அங்கு அமைக்கப்பட்டது. விச் சிலை? திஸ் ஒன். ஓகே, இந்த சிலையானது அமைக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக காட்டுற பாருங்க. திஸ் ஒன். ஓகே, காட் இட். இது பாருங்க, அது திஸ் இஸ் அ ஃபோட்டோ ஐ திங்க். யா, சி செல்லம்மாள் அண்ட் பாரதி, ஹவ் இட் இஸ். எப்படி கை வச்சுட்டு இருக்கார் பாருங்க. சே, ஒரு நிமிர்ந்த தோல் கண்ட மனிதன் உண்மையிலேயே, ரியாலினா ஒரு கிரேட் மேனு. ஒரு மாதிரி ஆகுது, ஐ ஃபீல் செம. ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ 2022ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் நாள் பாரதி செல்லம்மாளின் 125வது மணநாள் அன்று பாரதியின் சிலை அங்கு அமைக்கப்பட்டது. இன்று ஆண்டுதோறும் பாரதி செல்லம்மாள் நினைவாக விழாக்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். செல்லம்மாளின் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டாடுகிறோம் என்று சிலையின் வரலாற்றை விவரித்தார். பாரதியின் கவிதைகள் நூலாக வர வேண்டும் என்பதை ராஜாஜி, கல்கி, திருவிக போன்றவர்களின் உதவியுடன் நிறைவேற்றினார் செல்லம்மாள் பாரதி. அடுத்து கலா நிலையத்தை அமைக்கும் பணிகள். பாரதி செல்லம்மாள் சிலைகள் வைத்திருக்கும் இடத்தில் சேவாலயா நிறுவனர் முரளிதரன் முழு ஈடுபாட்டால் அரங்கேற்றி வருகிறது என்றார் கல்யாணி சிவகாமி நாதன். ஸோ இப்படி தான். ஸோ பாரதியார், த கிரேட் மேன், த மேன் ஆஃப் வேர்ல்டு, நான் அப்படி தான் சொல்வேன். த மேன் ஆஃப் வேர்ல்டு. நான் அந்த சாமி கிமிலாம் கும்பிட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இன்னும் எவ்வளோ அந்த சாமிகளை பற்றி கேவலமாக பேச வேண்டுமோ பேசுவேன். அந்த சாமியாரை இன்னும் மயரக்கூடாது பிடுங்காது, ஏன்னா அதுக்கு தான் சக்தி இல்லையே. ஆமாம், சக்தி இல்லாதவர்களை நான் எப்பொழுதும் மதிப்பது இல்லை, சக்தி உள்ளவர்களை நான் எப்பொழுதும் மதிக்காமல் விட்டது இல்லை. அப்படித்தான் என் ஆழ்ந்த இந்த என்னது, வாட் இஸ் இட், ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. நம்ம சும்மா அந்த கவிதை வரி எல்லோரும் எழுதுகிற மாதிரி போய் சொல்கிற மாதிரி நம்மளால் முடியல. பட் ஐ லவ் பாரதி, ஐ லவ்
ஐ லவ் ஐ லவ் டூ மச். யார்? பாரதியின் மனைவி செல்லம்மாள். செல்லம்மா இல்லை என்றால் பாரதி இல்லை. இதை எல்லோரும் நன்றாக உணர்ந்து கொள்றதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தவன் வீட்லேயும் மனைவி என்பவள் ஒருவள் இருக்கிறார். அந்த மனைவி இல்லைன்னா குடிகார பயலும் கிடையாது, புகழ்பெற்ற மனிதனும் அந்த மனைவி தான். குடிகார பயலாக போகிறதுக்கு அந்த மனைவி தான் காரணம். உலக புகழ் பெறுவதற்கு மனைவி தான் காரணம். ஸோ மனைவி என்பவள் மந்திரியாக இருக்க வேண்டும். எப்படி? மந்திரியாக இருக்க வேண்டும். நான் மந்திரினோடே நம்ம ஊர் தமிழ்நாட்டு மந்திரின்னு நினச்சிக்காத. ஐயோ அவனுங்க திருட்டு பசங்கப்பா, அவங்கப்பா சீக்கிரம் செத்து போடுவானுங்கப்பா. எல்லாம் நோய் சொறி சரங்கு புண்ணு வியாதி ஆஸ்பத்திரி அப்பலோ நீ எப்போடா அப்பப்பலோ போடா டே போடா போ. முடிஞ்சா பாரதி மனைவி செல்லம்மா எங்கேயாவது இருந்தா, ஆமாம், செல்லம்மாவை வணங்கு. இல்லையா உன் பொண்டாட்டியை வணங்கு. கொஞ்சமாவது நீ பண்ண பாவங்களில் இருந்து மன்னிக்கப்படுவாய். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.